இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசா நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சகல பிள்ளைகளுக்கும் கல்விக்கான சம வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் உறுதியளித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமையினால் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் யுகமாற்றத்தை மேற்கொண்ட சிறந்த தலைவராக SWRD பண்டாரநாயக்கவை குறிப்பிட முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முழுமையான ஆதரவு தெரிவிப்பதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை பெய்யும் சாத்தியம். உலகின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எலன் மாஸ்க் முதலிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கல்வித்துறையில் சகல பிள்ளைகளுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசேகர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து உரையாற்றினார். இந்த ஆண்டில் மருத்துவ பீடத்திற்கு 370 மாணவர்களும் பொறியியல் பீடத்திற்கு 400க்கும் அதிகமான மாணவர்களுக்கும் இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்ப கல்லூரிகளின் பாடநெறிகள் புதுப்பிக்கப்படும் என்று விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சீதா அரம்பே போல தெரிவித்தார். நாட்டில் உள்ள சகல தொழிற்பயிற்சி நிறுவனங்களும் ஒழுங்குறுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ரத்தினபுரி மாவட்டத்தில் சமூக நீர் விநியோக திட்டங்களை முன்னெடுக்கும் வேலை திட்டம் இடம்பெறுவதாக விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். மேலதிக 6 குடிநீர் விநியோக திட்டங்கள் 893 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வெளிநாடுகளில் தங்கியிருந்த 61,750 பேர் தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லங்ஸா தெரிவித்தார். நாட்டில் யுக மாற்றத்தை மேற்கொண்ட சிறந்த தலைவராக SWRD பண்டாரநாயக்கவை குறிப்பிட முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிறந்த மனிதாபிமானியாகவும் முற்போக்கு அரசியல் சிந்தனை கொண்டவராகவும் அவர் இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறினார். அமரர் பண்டாரநாயக்கவின் 122வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் அவர் அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உறுதியளித்திருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவிவகார அமைச்சரை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். வீட்டுத் திட்டம், குடிநீர், மலசலக்கூட வசதிகள் உள்ளடங்கலாக வாழ்வாதார கட்டமைப்புகள் தொடர்பாக இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ராஜாங்க அமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர், இந்திய துணை உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் இலகுவில் செலுத்துங்கள். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமையினால் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தயாஸ்ரீ ஜெயசேகர பங்கேற்கவில்லை என்று பாராளுமன்றத்தின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. சிறிய பெருந்தோட்ட பயிற்சிகைகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமிட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சிறிய பெருந்தோட்ட பயிற்சிகை அபிவிருத்தி ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் ரன்ஸ்ரீ வட்டவல தெரிவித்துள்ளார். மஞ்சள்மா, கருவா ஆகிய துறைகளை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று காலை இடம்பெற்ற சுபாரத்தி நிகழ்ச்சியில் அவர் கருத்து வெளியிட்டார். நாட்டில் இன்று காலை மேலும் 532 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களுள் 7 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். எஞ்சிய 525 பேரும் உள்நாட்டில் அடையாளம் காணப்பட்டவர்கள். கொழும்பு மாவட்டத்தில் ஆக கூடுதலான தொற்றாளர்கள் நேற்று இனம் காணப்பட்டார்கள். இந்த எண்ணிக்கை 220 ஆகும். மினுவாங்குடு, பாலியகுடு, கோவிட் கொத்தனியின் எண்ணிக்கை 43,001. இலங்கையில் இதுவரை 46,779 கொரோனா நோயாளர்கள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நாட்டில் இன்று காலையுடன் 3 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 222 வரை அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பில் பணியாற்றும் போலீசாருக்கு மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் எவருக்கும் கோவிட்-19 வைரஸ் தொற்று இல்லை என மாவட்ட பொது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அறிவித்திருக்கிறது. பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகம், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்களில் கடமையாற்றுகின்ற 100 போலீசாருக்கு நேற்று ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிடைக்கப்பெற்ற பரிசோதனை அறிக்கைகளின் பிரகாரம் எவருக்கும் தொற்று இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட பொது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது. முத்துராஜவல கண்டல் நிலத்தை பாதுகாப்பதற்காக அதனை அளவீடு செய்து உரிய நிலப்பகுதி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதியில் காணப்படும் சட்டவிரோத குடியேற்றங்களை அகற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. முத்துராஜவல கண்டல் நிலம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டோருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் மஹிந்த அமரவீர இதுபற்றி கருத்து வெளியிட்டார். பலாங்குட பின்னவல பிரதேசத்தில் ஈசி கேஷ் முறையின் கீழ் சட்டவிரோதமாக ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்த 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களிடமிருந்து வாகனம் ஒன்றும் 2 கைத்தொலைபேசிகளும் கிரெடிட் கார்டு அட்டை ஒன்றும் 32,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடமிருந்து 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மாதாந்த தவணை கொடுப்பனவாக இலகுவில் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 28 பேர் கடந்த 24 மணித்தியாலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முகக்கவசம் அணிய தவறியவர்களும் சமூக இடைவெளியை பேண தவறியவர்களும் இதில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் டிஐஜி அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு களுத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சுத்தமான குடிநீரை வழங்க தேவையான வசதிகள் ஏற்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சில இடங்களுக்கான குடிநீர் கலங்கலாக காணப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரராக எலன் மஸ்க் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமேசான் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெஃப் பெசோஸை பின்தள்ளி அவர் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். எலன் மஸ்கின் மொத்த சொத்துக்களின் பெறுமதி $185 பில்லியன் ஆகும். இவர் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் ஆவார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள்.
நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியான பங்களிப்புகளை வழங்க வீதி கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இறுதிப் பகுதியில் 25,000 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை அபிவிருத்தி செய்ய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை உதைபந்தாட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள சகல வீரர்களுக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன் பெறுபேறுகளுக்கு அமைய விரைவில் பயிற்சி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் அனுரடி சில்வா தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி. ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் பூகோள அபிவிருத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஆளணி அபிவிருத்தியும் மனித யுகமும் என்ற துணிப்பொருளில் இம்முறை உலக மனித அபிவிருத்தி சுட்டன் பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 169 நாடுகளின் பட்டியலில் இலங்கை 34வது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டின் காப்புறுதித்துறை கடந்த வருடத்தின் 3வது காலாண்டில் கூடுதலான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. இந்த காலப்பகுதியில் காப்புறுதித்துறை 3.7% வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதோடு இதன் மொத்த பெறுமதி 5,231 மில்லியன் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 2019 ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த வளர்ச்சி கூடுதலாக காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. மேல் மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யலாம். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சகல பிள்ளைகளுக்கும் கல்விக்கான சம வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் GL பீரிஸ் உறுதியளித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமையினால் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் யுகமாற்றத்தை மேற்கொண்ட சிறந்த தலைவராக SWRD பண்டாரநாயக்கவை குறிப்பிட முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முழுமையான ஆதரவு தெரிவிப்பதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை பெய்யும் சாத்தியம். உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் எலன் மஸ்க் முதலிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.